அடுப்படியில் இந்த குளிருக்கு எதமாக காரமாக கொஞ்சம் சூப்பு குடிக்கணும் போல் இருக்குப்பா. ரொம்ப வாயெல்லாம் மழமழன்னு இருக்குது. அக்கா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாமல் அக்கா சூப்பு செய்ய போகிறேன் ஹெல்த்தியாக. இது வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். பியூராக வீட்டில் அரைச்சது தான். இந்த ஸ்பூனுக்கு ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். இது கேப்சிகம் போட்டு சூப்பு. இதை வந்து நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 200 ml இருக்கும் வாட்ரு, பெரிய கிளாஸு. இந்த பாருங்கள், அது ஃபுல்லாக வாட்டர் எடுத்து நல்லா கலந்துக்கலாம். 1 கிளாஸு 1.5 கிளாஸ் கூட ஊற்றி கொஞ்சம் அது நல்லா வேகணும். இன்னொரு 1/2 கிளாஸ் கூட விட்டுக்கலாம். இன்னொரு 1/2 கிளாஸ் வாட்ரு ஊற்றுறேன்க்கா. இது வந்து நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும் நல்லா. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எல்லோரும் போடுவாங்க. அது ஹெல்த்தி இல்லை, குழந்தைகளுக்கும் உடம்புக்கு நல்லதில்லை. இது அக்கா அரிசி மாவே அதில் கலந்துருவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அக்கா அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம அதில் 1.5 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கோம், கிட்டத்தட்ட 300 ml. அதில் வந்து இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு 2 பல் பூண்டை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுடலாம். கொஞ்சோண்டு கேப்சிகம் வச்சுருக்கிறேன் பொடியாக கட் பண்ணி, கொஞ்சம் கேரட். இதுக்கு பீன்ஸ் இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்றைக்கி அக்கா கிட்ட பீன்ஸ் இல்லை. இது வந்து நம்ம ஹெல்த்தியான ஜூஸு. நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு வந்து மலம் இறுகும், ஹெல்த்தி கிடையாது. அதனால் அக்கா வந்து அரிசி மாவுலே சூப்பு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இதில் வந்து அக்கா இஞ்சி, அது மாதிரி நம்ம என்னென்ன வெஜ்ஜி சேர்க்கணுமோ, கோஸு அந்த மாதிரிலாம் சேர்த்து கூட நான் கொடுத்துருக்குறேன் பிள்ளைங்களுக்கு. நல்ல ஹெல்த்தியாக நம்ம என்னதுனாலும் ஹெல்த்தியாக யோசித்து கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும்ப்பா, நிம்மதியாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் கொதித்து வேகட்டும். இதிலே வெந்துடும். கரண்டி போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்கப்பா. கொதிக்கும் போதும் கிளறி விட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அரிசி மாவுங்கிறதுனால எண்ணெய் மாவுனா நம்மளுக்கு லைட்டாக அடி பிடிக்கும். அதனால் இது பாருங்கள், திக்னஸ் கொடுத்துரும். நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும்பா. அக்கா வீட்டில் வந்து அரிசி கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். வறுத்த மாவும் வச்சுருப்பேன், தனியாகவும் வச்சுருப்பேன், வறுக்காத மாவும் வச்சுருப்பேன். இது வறுக்காத மாவு. வறுத்த மாவு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பு வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் வறுக்காத மாவே போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒரே ஒரு டிப்ஸ் உங்களுக்கு, நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணி கெட்டியாகவும் கிடைக்கும், கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும்ல. சாதம் வடித்த தண்ணியிலே கூட கொஞ்சம் வாட்டரை ஊற்றி கிளறிட்டு நீங்கள் இந்த மாதிரி அதில் என்ன வெஜ்ஜு வேணுமோ வேக போட்டு பெப்பர்லாம் கலந்து அதை சூப்பாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு எப்போவுமே அக்கா அப்படி தான்ப்பா யோசிப்பேன். வெளியே இருந்து வாங்குறது விரும்பவே மாட்டேன். இது கொஞ்சம் அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா கொதித்து வேகுதா. நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும். இந்த சமயத்தில் அக்கா பாருங்கள், வீட்டில் அரைச்ச ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுப்பா. இது பெப்பர் வந்து நம்மளுக்கு சளி அதிகமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது அக்கா வெறும் 1/4 ஸ்பூனு கம்மியாக தான் போடுறேன். அப்புறம் சால்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன், அவ்வளோதான் போட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப் ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஜூஸு. இந்த மாதிரி சூப்பு ஜூஸுன்னு தான் வாயில் வருது. இந்த மாதிரி இந்த பனி வெளியே தலையை நீட்ட முடியல. காலையில் 9:30 வரைக்கும் பனியாக தான் இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், 2 மினிட் கூட ஆகாது, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்து விட்டு, அதுவும் பச்சையாகவே அந்த கொத்தமல்லி தழை வேகாமலாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து மழை நேரம், கொத்தமல்லி புதினா எல்லாமே வெந்துடணும். கீரைலாம் நல்லா உப்பு தண்ணி மஞ்சத்தூள் போட்டு உப்பு தண்ணியில் நல்லா அலசி 2 தடவை அலசிடுங்கப்பா. அப்படி சமைச்சா தான் கீரை வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி இந்த மழை நேரத்தில் மட்டும். அதனால் இப்போ கொத்தமல்லி வெந்துடட்டும். அவ்வளோதான். நம்ம வந்து இந்த கொத்தமல்லி இவ்வளோ ஹீட்டில் கண்டிப்பாக வெந்துடும். அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், இறக்கிடலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான பச்சரிசி மாவில் வெஜ்ஜி சூப். இப்போ சூப்பு குடிக்கிற மாதிரி கப்பில் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் பவுலில் ஊற்றி ஆற வச்சு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறக்கா அக்கா கப்பில் ஊற்றிடுறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சூப் ரெடிப்பா. பாருங்கள் எப்படி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். அந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கிற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு அதை விட இது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்காவுக்கு இந்த சூப்பு ஹெல்த்தியான சூப்பை செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள்
நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது என்னமோ காய் நிறம் மாறாமல் இருக்கணும்னா எப்படியோ வேக வைக்கணும், கொதிக்க வைக்கணும், என்னமோ சொல்கிறாங்க. அக்கா பண்ணதை பார்த்தீங்கல்ல, சூப்பராக வெந்திருக்கும். இப்போ காய் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம கொடுக்கலாம். தேங்க்யூப்பா.